திறமை இருக்கிறவன், திறமை இல்லாதவன்லாம் யாரும் பெருசா கேட்டகரிலாம் கிடையாது. தான் திறமைய எங்க கரெக்ட்டா பிட்ச் பண்ணணும்னு தெரிஞ்சவன், அத கரெக்ட்டா எங்க பண்ணணும்னு தெரியாதவன். இவன் 2 பேர் மட்டும் தான் இங்க லைஃப்ல இருக்காங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. நம்ம கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டா யோசிச்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே வரும். யோசிக்கிறதுக்கு அலுப்புப்படுறது, யாரா அட்வைஸ் பண்ணா தேவலாம், யாரா சொல்லிக் குடுத்தா நல்லா இருக்கும். இத வச்சு குடுத்தா நல்லா இருக்கும்னு இப்படி யாரையாவது டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தான் நம்மளோட திறமை, நம்மளோட ஐடியாலஜி நம்ம எல்லாமே வந்து டம்ப் ஆகி நம்ம கடைசி வரையும் சக்சஸ் பண்ண முடியாம போறதுக்கான காரணம். ஒரு 2, 3 விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் சக்சஸ் ஆகுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. உங்களுக்கு எதெல்லாம் நல்லா வரும், ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணுங்க. அந்த லிஸ்ட் பண்ண விஷயங்கள்ல எதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, எதெல்லாம் வந்து உங்களுக்கு பண்ணும்போது உங்களை மறந்து நீங்க என்ஜாய் பண்ணி பண்றீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அதை பிஸ்னஸா மாத்துறதுக்கோ இல்ல அதை யூஸ் பண்ணி சக்சஸ் பண்றதுக்கோ ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்க. அந்த பிஸ்னஸ் எங்க நீடு இருக்கு, அதுக்கான தேவை எங்க இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதை ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்களும் அடுத்தடுத்த லெவல் போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்குள்ள ஒரு நல்ல சேஞ்ச் இருந்துச்சுன்னா அதுதான் என்னோட பெரிய சக்ஸஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போடுங்க. தேங்க்யூ.